வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசினார்கள் என்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் மீது வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமன் தனது தீர்ப்பில் சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், ஜாதி பற்றிய பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகிற ஒரு கருத்து, சனாதன தர்மம் என்பதும் வர்ணாசிரம தர்மம் என்பதும் ஒன்று அல்ல, இரண்டையும் சமப்படுத்தி பேசுவது தவறு என்று கூறுகிறார். இரண்டும் வெவ்வேறானவை என்று சொன்னால் சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை அவர் விளக்கி இருக்க வேண்டும். ஆனால் தீர்ப்பில் அப்படி எந்த கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வர்ணாசிரம தர்மத்தை அவர் நியாயப்படுத்துகிறார். அது அந்த கால சமூகத்திற்கு தேவையான கருத்தியலை வழங்கியது. அது பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அல்ல, அது தொழிலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகிறார். வர்ணாசிரம தர்மம் என்ற பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர வேதங்கள் பிறப்பின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டவை என்பதை ரிக்வேதம், யஜுர்வேதம், மனுசாஸ்திரம் ஆகியவை தெளிவாக விளக்குகின்றன. மனுசாஸ்திரம் படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவே தன்னுடைய முகத்திலிருந்து பிராமணர்களை படைத்தார், தன்னுடைய தோளிலிருந்து வைசியர்களை படைத்தார், தோளிலிருந்து சத்திரிகளை படைத்தார், தொடையிலிருந்து வைசியர்களை படைத்தார், காலிலிருந்து சூத்திரர்களை படைத்தார் என்று தெளிவாக மனுசாஸ்திரம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் மறைந்த காஞ்சி மூத்த சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளே தெளிவாக கூறுகிறார், இது பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான், தொழிலின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில் அல்ல என்று தெளிவாக தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலில் அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட தொகுப்பு அது. அதில் பக்கம் 1003 தெளிவாக அவர் கூறி இருக்கிறார். ஜாதி, குணம் இரண்டும் ஒரு பொதுவானதுதான். ஜாதிக்கென்று குணம் இருக்கிறது, குணத்திற்காக ஜாதி இருக்கிறது. எனவே ஜாதியின் அடிப்படையில் தான் பகவான் இந்த பிறப்பின் அடிப்படையில் தான் பகவான் இந்த பேதங்களை உருவாக்கினார் என்பது இறந்து போன காஞ்சி சங்கராச்சாரியாரின் கருத்து என்பதுதான் நீதிபதிகளுக்கு நாம் தருகிற விளக்கமாக இருக்க முடியும். மற்றொரு கருத்து, அரசு ஜாதியின் அடிப்படையில் சலுகைகள் காட்டுவதால் தான் சாதிய கொடுமைகள், வன்முறைகள் அதிகரிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகிறார். சாதி என்ற அமைப்பு உருவாக்கிய ஏற்ற தாழ்வுகளை, சமூக ஒடுக்குமுறைகளை சரி செய்வதற்குத்தான் அரசு பல உரிமைகளை, சலுகைகளை வழங்கி வருகிறது. இந்த உரிமைகள், சலுகைகளை வழங்காமல் இருந்தால் அந்த ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்குமுறைகள் அப்படியே தொடர்ந்து இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் கலவரமே வந்திருக்காது என்பது போல் நீதிபதியின் கருத்து அமைந்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. கடந்த காலத்தில் சாதியின் பெயரால் சில அநியாயங்கள் நடந்திருக்கலாம், அவைகளை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய நீதிபதி, இப்போது இவைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வரும்போது அவை நியாயமான முறையிலே இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். கடந்த காலத்தில் நடந்த சாதியின் பெயரால், சனாதனத்தின் பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால் நடந்த அடக்குமுறைகளை எடுத்து காட்டி அவைகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று பேசியவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலினும் ராஜாவும், இவர்கள் சொல்லுகிற மேடையில் அமைந்திருந்த சேகர்பாபுவும். ஆக இவர்கள் பேசுவதே குற்றம் என்று சொல்லிய, குறை என்று சொல்லுகிற, சுட்டி காட்டுகிற அதே நீதிபதி அவைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று சொல்வது கருத்துக்களின் முரண்பாடாகவே நமக்கு தோன்றுகிறது. வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதும், சனாதன தர்மம் வேறு என்று சொல்லிக்கொண்டு அதற்கான விளக்கத்தை அளிக்காமல் இருப்பதும், சாதியின் பெயரால் தரப்படுகின்ற இடஒதுக்கீடு போன்ற உரிமைகள் தான் சாதியினுடைய வன்முறையை அதிகரிக்கிறது என்று கூறுவதும் ஒட்டுமொத்தமாக எங்கே கொண்டு போய் செலுத்துகிறது என்று சொன்னால், இவர்கள் மீண்டும் ஒரு வர்ணாசிரம சனாதன தர்மத்தை நியாயப்படுத்துகிற சிந்தனையிலே இருக்கிறார்கள் என்ற முடிவுக்குத்தான் மக்கள் வர வேண்டி இருக்கிறது. இவைகளை சுட்டிக்காட்டி பேசினால் அது அரசியல் சட்டத்தினுடைய நோக்கத்துக்கு எதிரானது என்று கூறுவது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.